எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆண்டவர் இந்த இடத்துல எரேமியாவை கொண்டு சொல்லும் போது, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளுக்கு பலன் தருகிறவர். ஆண்டவர் நம்முடைய நற்கிரியைகளுக்கு பலனை கொடுக்கிறவர். நீங்க ஆண்டவருக்காக அல்லது எந்த நற்கிரியைகளை செய்தாலும் அந்த நற்கிரியைகளை கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பார். அந்த நற்கிரியைகளுக்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அப்ப அந்த நற்கிரியைகளுக்குரிய பலனா இந்த இடத்துல ஆண்டவர் அருமையா சொல்லும் போது, அநேகருடைய கண்ணீரை கர்த்தர் துடைப்பாராம். ஆண்டவர் சொல்லுவார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கு, உன் கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள். நீ உனக்குள்ள பலனை அனுபவிக்கிற நாட்கள், நீ கிரியை செஞ்ச பலனை அனுபவிக்கிற நாட்கள், நீ கிரியை செய்யத்தக்கதாக நான் உனக்கு பலன் தருகிற நாட்கள், உன் கிரியைக்கு தக்கதாக நான் உன்னை ஆசிர்வதிக்கிற நாட்கள். ஆண்டவர் இந்த வேலையில நம்மோடு சொல்லுகிற ஒரு காரியம், உன் கிரியைக்கு பலன் உண்டு, உன் கிரியைக்கு ஒரு பலன் உண்டு. என்ன கிரியை செஞ்சாலும், என்ன நற்கிரியை செஞ்சாலும் அதற்கு ஒரு பலனை கர்த்தர் தருகிறவர். எரேமியா 38:2 எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியா ராஜாவை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவார். இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய இராணுவத்தின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படும், அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனம் சிதேக்கியா ராஜாவை பார்த்து சொல்லுவாரு, பாபிலோன் ராஜா நிச்சயமா வருவான், இந்த நகரத்தை பிடிப்பான், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவினுடைய வசமாய் போகும் அப்படின்னு சொல்லும் போது, அந்த சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் எரேமியாவுக்கு விரோதமா எழும்பிடுவாங்க. இவன் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசி எல்லாருடைய இருதயத்தையும் கரைய பண்றான், இவன் விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்றான், இருதயத்தை துவள பண்ணி யுத்தம் பண்ண விடாதபடி செய்யறான் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம். சிதேக்கிய ராஜாவை சேர்ந்த ராஜாக்கள், பிரபுக்கள், அதிபதிகள், அவங்க கூட இருக்கிற எத்தனை ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சிதேக்கியா ராஜாட்ட சொல்லுவாங்க, இது மாதிரி அவன் இப்ப செய்யறான், இப்படி செய்யறான் அப்படின்னு. சிதேக்கியா ராஜா சொல்லுவாரு, நீ போய் எரேமியா பிடிச்சி என்ன பண்ணுங்க, நீங்க உங்களை இஷ்டப்படி செஞ்சீங்க, அவன் உங்களுடைய கரத்துல நான் விட்டுட்டேன், நீங்க என்ன வேணாலும் எரேமியாவை செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்களாம், எரேமியா 38:6 எரேமியாவை பிடித்து அவனை காவற் சாலையின் முற்றத்திலிருந்த அம்மிலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதுல இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையா இருந்தது. அந்த உலையிலே எரேமியா அமிழ்ந்தனான். அப்படின்னா அந்த காலங்கள்ல ஒரு துறவு வச்சிருப்பாங்க. நீங்க சாது சுந்தர் சிங் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் திபெத்ல ஊழியம் செய்யும் போது அவருக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. நீங்க அவர் புக் எடுத்து வாசிக்கும் போது தெரியும். அந்த மாதிரியான உலை, பெரிய கிணறு இருக்கும், அதுல உள்ள தள்ளிட்டு மூடிடுவாங்க. அப்படிப்பட்ட அப்புறம் ஒரு பெரிய மிரக்கல் நடக்கும். அது சாது சுந்தர் சிங் அதுல இருந்து தேவதூதர்கள் வந்து வெளியே எடுப்பாங்க. இப்ப அதே மாதிரியா இந்த மாதிரி ஒரு பெரிய உலையில, தண்ணீர் இல்லாத உலையில எரேமியா தூக்கி போட்டோன்னே பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் இல்லை அப்படிங்கிறத விட அந்த உலையில உள்ள இருக்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு ஸ்மெல் இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு தண்ணி இல்லைன்னா அந்த நாற்றம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு உலையில எரேமியா அமிழும் போது, அப்படிப்பட்ட கஷ்டப்படும் போது, இப்ப நல்லா கவனிங்க, ஒரு ராஜா ஒரு கட்டளை கொடுக்கும் போது அந்த ராஜாவுக்கு ஆதரவா சுத்தி உள்ள எல்லா இராணுவத்துல உள்ள எல்லாரும் இருக்கும்போது ஒருத்தனும் அந்த ராஜாவுடைய தீர்ப்புக்கு எதிராக போக மாட்டான். அந்த ராஜாவுக்கு போய் எதையும் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா அவன் அப்படி ட்ரை பண்ணாலும் சுத்தி இருக்கிறவங்க அவனை கொன்றுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நல்ல கவனிங்க, எரேமியா 38:7 அவர்கள் எரேமியாவை
உலையிலே இந்த இடத்துல நல்லா வாசிச்சு பார்த்தா, அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரண்மனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். இப்ப இந்த எபெத்மெலேக்குங்கிற ஒரு மனுஷன், இவன் ஒரு எத்தியோப்பியன். அப்ப இவன் கேக்குறான், இது மாதிரி எரேமியாவை தூக்கி உலையில் துறவுல போட்டாங்க, அவனை சாகிறதுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னு. அப்ப கேட்ட உடனே நேரா எபெத்மெலேக்கு ராஜா அரண்மனையிலிருந்து புறப்பட்டு போய் ராஜாவை நோக்கி, ராஜாவாகி என் ஆண்டவனே, இந்த புருஷர் எரேமியா தீர்க்கதரிசி துறவிலே போட்டு செய்தது எல்லாம் தகாத செய்யா இருக்கிறது. அவன் இருக்கிற இடத்திலே தண்ணீர் இல்ல, அவன் இருக்கிற இடத்திலே அவன் பட்டினியால் சாவானே, இனி நகரத்திலே அப்பம் இல்லை என்றான். இப்ப போய் இந்த எபெத்மெலேக்கு தைரியமா ராஜா கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நீங்க எரேமியாவை துறவுல போட்டது தப்பு. அவன் அங்க அவன் ஒரு தீர்க்கதரிசியை நீங்க கொன்னுட்டீங்கன்னா அதுவும் தப்பு. நல்ல கவனிங்க, இந்த எபெத்மெலேக்கு விரோதமா ராஜா எழும்புனா எபெத்மெலேக்கு உயிரோட இருக்க முடியாது. அல்லது எரேமியாவை எபெத்மெலேக்கு காப்பாத்துறான்னு குச்சி உள்ளவங்க நினைச்சாலும் எபெத்மெலேக்க கொன்றுவாங்க. ஆனா இந்த எபெத்மெலேக்கு அதை பத்தி எந்த ஒரு திங்கமும் அவனுக்கு கிடையாது. அவன் நினைக்கான், எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, அவன் காப்பாற்றப்படணும், அவன் துறவுல இருக்கக்கூடாது, அவன் துறவுல இருந்து எப்படினாலும் அவனை கொண்டு வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி அந்த அரண்மனையில எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அல்லது எரேமியாவை துறவுல போட்ட செய்தி எத்தனை பேருக்கு கேட்டிருக்கும். ஆனா ஒருத்தருடைய இருதயம் கூட எரேமியாவை காப்பாத்தணும்னு துடிக்கல. ஏன்னா எரேமியாவினுடைய வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் ஆண்டவர் தருகிற வார்த்தைகள்னு எல்லா ஜனங்களுக்கு தெரிஞ்சாலும், இப்ப ராஜா எரேமியாவை தூக்கி உள்ள போட்டதுனால ராஜாவுக்கு சுத்தி இருக்கிற எல்லா பிரதானிகளும் அதிபதிகளும் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் யாரு ஒருத்தரும் வாய் திறக்கல, யாரு ஒருத்தரும் நம்ம செயல்படல. ஆனா ஒரு மனுஷன், இந்த எபெத்மெலேக்கு மட்டும், ஏன் உயிர் போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் தீர்க்கதரிசியாகி எரேமியாவை காப்பாத்துவேன், அந்த துறவுல அவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜா கிட்ட போய் சொல்றான். நல்ல கவனிங்க, இந்த எபெத்மெலேக்கு கேட்ட உடனே ராஜா சொல்றான், எபெத்மெலேக்கு நம்ம எத்தியோப்பியனை நோக்கி, நீ இவ்விடத்துல இருந்து 30 மனுஷரை உன்னோட கூட்டிட்டு போ, எரேமியா தீர்க்கதரிசி சாகாததற்கு முன்னே அவனை துறவிலிருந்து தூக்கி விடு என்று கட்டளையிட்டான். ராஜாக்கும் தெரியுது எரேமியா தீர்க்கதரிசி உண்மையான மனுஷன்தான், அவனை நம்ம கொல்ல சொன்னது தப்புன்னு. உடனே எபெத்மெலேக்கு தன்னுடைய மனுஷங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு புடவைகளை எல்லாம் ஒண்ணு சேர்த்து, கந்த துணிகள் எல்லாம் சேர்த்து கட்டி, நல்ல கவனிங்க எவ்வளவு பெரிய துறவா இருக்கணும் அது. அவனை 30 மனுஷர் கூட்டிட்டு போய் அவ்வளவு துணியெல்லாம் சுத்தி அவனை கயத்தினால எரேமியாவை அவ்வளவு அருமையா தூக்கி விடுறாரு. தூக்கி விட்ட உடனே எரேமியா மேல வந்துடுறாரு. எரேமியா மேல வந்த உடனே அருமையா ஒரு காரியம் இருக்கும். இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடியுமா தீர்க்கதரிசி எரேமியா சொன்னது போலவே பாபிலோன் ராஜா எருசலேமை முற்றுகை போடுவார். பயங்கரமான ஒரு யுத்தம் எருசலேம்ல இருக்கும். எல்லா ஜனங்களையும் சூறையாடுவாங்க, எல்லா ஜனங்களையும் பட்டயத்தினால கொலை செய்வாங்க, சிறை பிடிப்பாங்க, எருசலேமை சுட்டெரிப்பாங்க. பாபிலோன் ராஜா அவ்வளவு தீவிரமா எருசலேமுக்குள்ள வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் போது நல்லா கவனிச்சீங்கன்னா கர்த்தர் அருமையாய் ஒரு காரியம் சொல்லுவாரு. எரேமியா 38ஆம் அதிகாரத்துல எரேமியாவை எபெத்மெலேக்கு காப்பாத்துவார். 39ஆம் அதிகாரத்துல பாபிலோன் ராஜா எருசலேமை முற்றுகை போடுவான். இப்படி இருக்கும்போது அருமையா ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்லுவாரு. எரேமியா 39:16 நீ போய் எத்தியோப்பியனாகி எபெத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாக வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைவேறும் சொல்லிட்டு எரேமியாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷர் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. எபெத்மெலேக்கு ஒரு வார்த்தை கிடைக்கும், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, முழு எருசலேமும் தீயினால சுட்டரிக்கப்படும் போது எபெத்மெலேக்கு மட்டும் இந்த வார்த்தையை சொல்லுன்னு கர்த்தர் சொல்லி எரேமியாவை அனுப்புவார். எரேமியா கிட்ட சொல்லுவாரு,
அவன் நீ என்னை நம்பினபடியால், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் பாத்துக்குவாரு, நான் எரேமியாவை காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கிரியை செஞ்சதுனால, நல்ல கவனிங்க, அவன் எந்த உயிரை துச்சமா எண்ணாம போய் எரேமியா காப்பாத்தினானோ, எருசலேம் சுட்டரிக்கப்படும் போது, அது ஜனங்கள் அக்கினிக்கு இரையாகும் போது, சிறைபிடிக்கப்படும் போது, ஒரே ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் வார்த்தையை அனுப்புவாரு, உன்னை நிச்சயமா நான் விடுவிப்பேன், நீ இந்த பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவருக்காக கிரியைகள் செய்யும் போது, ஆண்டவருடைய நாமத்துக்காக நீங்க கிரியை செய்யும் போது, நீங்க எதுல கிரியை செய்யுங்களோ அதுவே உங்களுக்கு கிஃப்டா கிடைக்கும். இந்த எபெத் மெலேக்கு எனக்கென்னு இருந்திருந்தான்னா இந்த எபெத் மெலேக்கையும் கொண்டு போட்டுட்டு ஒருவேளை அவனை சிறைப்பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஆனா எபெத் மெலேக்கு தெரியும், பரவாயில்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எரேமியாவை காப்பாத்துவேன்னு சொல்லும் போது எரேமியாவுக்கு கொண்டே ஆண்டவர் சொல்லுவாரு, எரேமியாவே நீ எபெத் மெலேக்கு சொல்லு, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ சாவதில்லை, உன் பிராணன் உனக்கு கிடைச்ச கொள்ளை பொருளை போல இருக்கும்னு. நான் இப்ப உங்களை ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், நீங்க செய்கிற நற்கிரியைகளை மனுஷங்க மறந்துடலாம், அல்லது நீங்க யாருக்கு செய்யறீங்களோ அவங்க கூட மறக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுடைய நற்கிரியைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டவர் உங்களுடைய நற்கிரியைகளுக்கு ஒரு நாளும் பதில் தராமல் இருக்க மாட்டார். அதனாலதான் டெப்த் ஆண்டவர் சொல்வார், சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதற்குரிய பலனையும் அனுபவியாம அதற்குரிய பலனையும் நான் தராம போறதில்ல. எவ்வளவு பெரிய விஷயம். நீ சீஷன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்துட்டியா, அதற்குரிய பலனையும் நீ அனுபவிப்பேன்னு சொன்னது போல ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்றார், உன் கிரியைக்கு பலன் உண்டு. இந்த கிரியைக்கு நீங்க பலனை தரும்போது முதல்ல உங்களுடைய பிளெஸிங் என்ன தெரியுமா? உங்க கண்ணீர் ஸ்டாப் ஆகும். ஆண்டவர் அதனாலதான் சொல்லுவார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கு, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்மளுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், அந்த பலனை தரப்போகிறார். இதுவரையிலும் நம்ம செஞ்ச எல்லா கிரியைகளுக்கும், நம்ம செஞ்ச எல்லா நற்கிரியைகளுக்கும் உரிய பலனை உங்க மேலையும் குடும்பத்தின் மேலையும் பிள்ளைகள் மேலையும் கர்த்தர் இறங்க பண்ணுவாராக. கர்த்தர் அது நமக்கு தருவாராக. என்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல எப்படிப்பட்ட தீமைகள் வரலாம், உலகத்துல எப்படிப்பட்ட பஞ்சங்கள் கொள்ளைகள் பட்டயங்கள் இருக்கலாம், பட் ஆனா நற்கிரியைகளை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த தீங்கு உங்களை தொடாதபடி ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தீங்கு உங்க பிள்ளைகளை தொடாதபடி ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். அதுதான் நற்கிரியைகளுக்குரிய பலன், அதுதான் நற்கிரியைகளுக்குரிய ஆசீர்வாதம். இந்த எபெத் மெலேக்கு ஆண்டவர் சொன்னார், உன் பிராணன் உனக்கு கிடைச்ச கொள்ளை பொருளை போல் இருக்கும், நீ பட்டயத்துக்கு இரையாக மாட்டேன், பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கே நான் உன்னை தப்புவிப்பேன், நீ செய்த கற்கிரியைகளுக்காக. ஆண்டவர் இந்த வேலையில அப்படிப்பட்ட இருதயம் கொண்டவர் தான். நீங்க எதையாவது கர்த்தருக்காக செய்யும் போது, எதையாவது கர்த்தருக்காக நீங்க நற்கிரிகள் செய்யும் போது, அந்த கிரியைகள் மத்தவங்களுக்கு வேடிக்கையா தெரியலாம், மத்தவங்களுக்கு துச்சமா தெரியலாம், பட் ஆனா உங்களுடைய நற்கிரியைகளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறவர், உங்களுடைய நற்கிரியைகளை கவனித்து கொண்டிருக்கிறவர் அந்த நற்கிரியைகளுக்கு தக்கதான பலனை தருவார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வேலையிலும் நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறவர். நீர் ஒவ்வொரு சபைக்கு எழுதும் போது உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களை மட்டுமல்ல எங்களுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே, அந்த ஏழை விதவை ஒரு 2 காசு போடும்போது அதை தூரத்துல இருந்து பார்த்து தேவனுடைய ராஜ்யத்துக்காக அதிகமா செய்தான்னு அவளை பாராட்டினது போல, ஆண்டவரே, உங்களுடைய கண்கள் எங்களுடைய கிரியைகளை பார்க்கிறபடியால், எங்களுக்குரிய நற்கிரியைகளை நீர் அறிந்திருக்கிறபடியால் அந்த கிரியைக்குரிய பலனை கர்த்தாவே நாங்கள் உமக்காக நடப்பிக்கிற கிரியைகளுக்குரிய ஒவ்வொரு பலனையும் எங்கள் மேல் இறங்க பண்ணுவீராக. எங்க குடும்பத்துல, எங்களுடைய வேலையில, தொழில, ஊழியத்துல ஆண்டவரே, அந்த நற்கிரியைகளுக்குரிய பலன் அத்தனையும் இந்த காலை வேளையில இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சரீரத்தில் அந்த பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் பிராணனை நீர் எங்கள் ஜீவன் உமது பார்வைக்கு
அருமையா இருப்பதாக. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்க ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருக்கட்டும். எங்க குடும்பத்தினுடைய ஜீவன் உமது பார்வைக்கு அருமையா இருக்கட்டும். கர்த்தர் எங்களுடைய நற்கிரியைகளை நிமித்தம் அதை தந்து எங்களை கனப்படுத்தும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும்